திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் உள்ள பூசிவாக்கம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய அடியேன் இன்றைக்கு வாசிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மறுவு பொருடோத்தமர் சேதிராயர் மூவர், மண்ணு திரு ஆலவாயார், மறுவு புருடோத்தம சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் திருக்கதவும் அடைதலும் திறத்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவார்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் இரண்டனையும் புவனம் உய்ய, இருட்கடவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், பெருமா அருமான் நுற்றை பின்னை நீ அம்மான் அழங்கி அகற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து,
திருமால் அறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். சிவபெருமானே, சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் எல்லாம் சிந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் ஒன்றிணைத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவியெல்லாம் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்மை எல்லாம் பிறந்து மொழி பயின்று பின் சென்ற காலங்களில் கடைசியாக திருவடியில் கொண்டு வந்து சேர்த்த, நம்முடைய குரு மத்தியில் கொண்டு வந்து சேர்ந்த அத்தனை குருநாதர்களுடைய பொற்பாதங்களுக்கும், நம்முடைய ஞான குருவாக வந்து, காரிய குருவாக வந்து, காரண குருவாக வந்து, பின் ஞான குருவாக வந்து, இதுதான் ஞான திருவடி என்று சொல்லி நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவிகளை சுட்டி உடல் பொருள் ஆவிகளை சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பெருமான் அருள்தரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். அந்த திருமூல நாயனாருக்கு உபதேசம் தந்த நந்தியம்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். அந்த நந்தியம்பெருமானுடைய திருவருள் நந்தியம்பெருமானுடைய நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்த அம்மையப்பருக்கு நாம் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பு என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 62வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 62வது பாடல் திருச்சிற்றம்பலம். எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில், எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில், 729 ஆனது நாளாய், 729 ஆனது நாளாய், எழுந்துடன் அங்கி இருந்திவாரே. எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில், 729 நாளாய், 729
ஒன்பானது நாளாய் எழுந்துடன் அங்கி இருந்தது இவ்வாறே. திருச்சிற்றம்பலம். இனி பாடல கொஞ்சம் பதமா பாத்திரலாம், அதாவது சொல்ல பாத்திரலாம். எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடம் அது சொல்லில் 729 நாளாய் எழுந்துடன் அங்கி இருந்தது இவ்வாறே. இது பாடல் பிடிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய தர்மயாதனம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சிவபெருமான் சிவசிவா. யோக காட்சியில் தோன்றுகின்ற ஒளியிடத்தில் அறியப்படும் சக்தி எனது இடமாகிய ஆங்கையில் சுழுமுனை வழியே பிராணவாயு அடைவதனால் உளவாகும் இளமையை சொல்லும் இடத்து மூலாதாரத்தில் உள்ள அக்னி மேல் எழுந்து 729 நாடிகள் இடையில் உள்ள 4 ஆதாரங்களில் தொடர்பு பட்டு நிற்க அவற்றின் வழி உடம்பெங்கும் பரவி நிற்கும். சிவபெருமான் இது பொழிப்புரை விளக்கம் கொடுக்குறாங்க பாட்டுக்கு. மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை பார்த்துருவோம். யோக காட்சியில் தோன்றுகின்ற ஒளியிடத்தில் அறியப்படும் சக்தி எனது இடமாகிய ஆங்கையில், ஆங்கைன்னா சுழுமுனை, சுழுமுனைன்னா பூர்வ மத்தியம், பிராணவாயு அடைவதனால் உளவாகும் நிலையை சொல்லும் இடத்து மூலாதாரத்தில் உள்ள அக்னி மேல் எழுந்து 729 நாடிகள் இடையில் உள்ள 4 ஆதாரங்களிலும் தொடர்பு பட்டு நிற்க அவற்றின் வழி உடம்பெங்கும் பரவி நிற்கும். இது பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனம் வெளியிட்டது. இது ஒவ்வொருடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொழிப்புரை மாறுபடும். எத்தனையோ பேர் திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, பொழிப்புரை கொடுக்குறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு மாறுபடும். இப்ப நம்ம தர்மயாதனத்தை அதாவது தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். இடையில இவரு சிவ கவிஞர் மாணிக்க வாசகன் எழுதின திருமந்திர மூல உரையும் அடியன் வைத்திருக்கிறோம். இப்படி ஏதாவது முரண்பட்டு இருக்குதா, இல்ல எழுத்துக்கள் முரண்பட்டு இருக்கான்றதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்க கால ஓட்டத்துல அது எப்படி அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் பார்த்து நம்ம என்ன பண்றோம், நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். சிவபெருமானே. அதனால இந்த பொழிப்புரை என்றது அவங்களுடைய அறிவு நிலை தகுதிக்கேற்றவாறு, அந்த அனுபூதிக்கேற்றவாறு, ஞான அனுபூதிக்கேற்றவாறு மாறுபடும் என்று சொல்லி தர்மயாதனம் கொடுத்திருக்கிற இந்த பொழிப்புரையில இருந்து நம்ம இப்போ நம்முடைய யதார்த்த உலகத்துல இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்ன்றது பார்க்கலாம். எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில் 729 நாளாய் எழுந்துடன் அங்கி இருந்த இவ்வாறே. எழுந்துடன் அங்கி இருந்து இவ்வாறே. இப்ப யோக காட்சியில் தோன்றுகின்ற ஒளியிடத்தில் அறியப்படும் சக்தி எனது இடமாகிய ஆங்கையில் சுழுமுனை. இப்போ நம்ம கண்கள் இருக்குல்ல, இந்த கண்கள் புறத்தே போயிருச்சுனாலே நம்முடைய மனம் வெளியே போயிடும். மனம் மட்டுமா போயிடும், 10 இந்திரியங்களும் போயிடுமா. 10 இந்திரியங்கள் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்ன்னா என்ன? நீங்க தொட்டாதான் அதை உணர முடியும். அப்ப மேல இப்ப உடம்புல உங்க காலில் ஒரு சின்ன எறும்பு கடிக்குது, எறும்பு ஊறுறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ இதுக்கு ஊறு அப்படின்னு பேரு. அப்போ மெய்ன்னு சொன்னா அந்த தொடு உணர்வு, அது ஒரு இந்திரியம். அப்போ உடம்புன்றது ஒரு இந்திரியம், அதுக்கு மூலமா இருக்கிற ஊருன்றது ஒரு இந்திரியம். அப்ப 2 ஆயிடுச்சா? அப்போ 2 பிரிங்க. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதனுடைய உள்பக்கம் ஒரு இந்திரியம் இருக்கும். இப்ப கண்ணுன்னா அதுக்கு வெளிச்சம், காதுன்னா அதுக்கு ஒரு ஓசை, மூக்குன்னா அதுக்கு ஒரு வாசனை, வாயின்னா அதுக்கு ஒரு சுவை, நாக்குன்னா சுவை. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதுக்குண்டான மூலம் ஒண்ணு இருக்கும். அப்ப மெய்வாய் கண் மூக்கு செவின்றது கர்மேந்திரியம், அதாவது கருமத்தை செய்யக்கூடிய இந்திரியங்கள். இந்த கருமத்தை செய்யக்கூடிய இந்திரியங்களுக்கு மூலமா இருக்கிறது என்னன்னா, இப்ப மூக்குன்னா வாசனை, இது ஞானேந்திரியம், அதனுடைய மூலமா இருக்குது இல்லையா? அப்போ இது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். இந்த 10ஐயும் இந்த கண்ணு கொண்டு போய் வெளியே விட்டுருமா. எப்படி? நல்லா யதார்த்தம் புரிஞ்சுங்க. எழுகின்ற சோதியில் நாயகி தன்பால், அந்த சோதியை உள்ள கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கண்ணு இந்த 10 பேர் அறிவும், 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல, 5 பூதங்களும் எது வழியா வெளியே போயிடுமா? கண்ணு வழியா வெளியே போயிடுமா. அப்ப அந்த 5 பூதமும் கண்ணு வழியா வெளியே போகாம
அப்படியே ஆடாம அசையாம வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். அப்படியே புருவ மத்தியில அப்படி மேல ஃபேன் ஓடுதா இல்லையான்னு நீங்க மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புருவ மத்தியம் தெரியும். அண்ணாந்து பார்க்கக்கூடாது. அண்ணாந்து அப்படி இப்படி கழுத்த வளைக்காம, நேரா இருக்கும்போது அப்படி மேல ஃபேன் ஓடுதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புருவ மத்தியம் தெரியும். அந்த புருவ மத்திய சிக்குன்னு புடிச்சுக்குங்க. அந்த புருவ நடுவுல தான் நீங்க உங்க இந்திரியங்கள வெளிய போகாம தடுக்க முடியும். இப்ப இந்திரியங்கள் எப்படி ஓடுதுன்னா, எது வழியா லீக் ஆகுது அப்படின்னா, கண்ணு வழியா தான் லீக் ஆகுது. இவ்வளவு பெரிய உடம்புல எண்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம். எண்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம். அந்த சிரசுல கண்கள் ரொம்ப பிரதானம். அந்த கண்களுக்கு மேல இருக்கிற அக்னி நேத்திரம் ரொம்ப பிரதானம். அதான் புருவ நடு ரொம்ப பிரதானம். பாருங்களேன். எண்ஜான் உடம்புனா இந்த உடம்புலயே எண்ஜான் உடம்புல சிரசு பிரதானம். சிரசுன்னா கழுத்து மேல இருக்க தல தான் பிரதானம். அந்த தலையிலேயே 2 கண்ணு பிரதானம். அந்த 2 கண்ணுக்கு மேல 1 பிரதானம்னு சொன்னா, அதான் புருவ நடு. அதான் 3வது கண். அப்ப நம்ம உடம்பு உயிர்லயே முக்கியமான இடம் எதுடான்னா, அதுதான் எல்லாவற்றையும் ஆளுகிற தன்மை அங்க இருக்கு. அங்க தான் அரசாட்சி இருக்கு. அங்க தான் நாடாளுமன்றம் இருக்கு. நாடாளுமன்றம்னா இந்த உடம்பை ஆளக்கூடிய மன்றம் இருக்கிறது. அங்க தான் சட்டமன்றம் இருக்கிறது. அங்க தான் ஆளக்கூடிய ஒரு மையம் இருக்கிறது. அதான் மைய கட்டிடம். அப்ப இந்த உடம்புன்ற ஒரு பெரிய கோயில்ல ஆட்சி செய்கிற இடமாக அந்த இருக்கிறதுனால அதான் சுப்பிரமணியர் இடம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிருந்து அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். அதாவது கழுத்துக்கு கீழேயும், கழுத்துக்கு மேலேயும் நடுவுல இருந்து முருகப்பெருமான் இங்கு ஆட்சி செய்கின்றான். சதாசிவத்திற்கும், பராசக்திக்கும் நடுவில் இருப்பதால் சோமாஸ்கந்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி புருவ மத்தியில ஆட்சி செய்யப்பட்டதுனால, அந்த இடத்துல ஆட்சி செய்கிற இடத்த நம்ம கண்ணு கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? அங்க நிறுத்தணும். அங்க நிறுத்தும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, மண்ணு, பஞ்சபூதங்களும், அப்புறம் பஞ்சபூதங்களும் நான் சொன்ன அடியேன் சொன்ன அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவியும், அடியேன் சொன்ன ஊறு, ஓசை, ஒலி, நாற்றம், என்னது? என்ன சொல்றாங்க? மெய்க்கு ஊறுதல், கண்ணுக்கு ஒலி, காதுக்கு ஓசை, மூக்குக்கு மூக்குக்கு வாசனை, வேற என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், வாய்க்கு வந்து சுவை. இந்த 5 இந்திரியங்களுக்கும் உள்ள ஒரு இந்திரியம் இருக்கு சொன்னேன் இல்லையா? இந்த 5 இந்திரியமும் சேர்த்து 10 இந்திரியம் ஆயிடுச்சு. அப்புறம் பஞ்சபூதங்கள சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 4 4 தத்துவங்கள் இருக்குது. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். இப்போ அது ஒரு 10, பூதங்கள் ஒரு 5, இது ஒரு 5 சேர்த்தோம்னா என்ன ஆயிடும்? தத்துவங்கள் 36ல வந்து முடியும். வைணவர்களுக்கு 24 தத்துவங்கள். வைணவர்களுக்கு 24 தத்துவங்கள். சைவர்களுக்கு 36 தத்துவம். மொத்தம் சேர்த்து 96 வரும். இப்படி தத்துவங்கள் எல்லாம் வந்து எங்க முடியுது? புருவ மத்தியத்துல முடியுது. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால. அப்போ இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொண்டு போய் வெளியில இந்த இந்திரியங்கள்லாம் எது வழியா வெளிய போகுதுன்னா, நம்ம கண்ணு கரு வழியா வெளிய வெளிய போகுது. நீங்க எத பார்க்குறீங்களோ அதுவாவே ஆயிடுவீங்க. கண்ணுக்கு இருக்கிற ஒரே சிறப்பு என்ன தெரியுமா? போய் தொடணும்னு அவசியமே இல்ல. போய் தொடணும்னு அவசியம் இல்ல. கண்கள்லயே எல்லாம் முடிஞ்சிரும். கண்ணாலயே முடிஞ்சிருங்க எல்லாமே. இது எத்தன பேருக்கு தெரியும்? நீங்க பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பொருளா நீங்க மாறும்போது, கண்களே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறது. அதுக்கப்புறம் தான் மனசு, அதுக்கப்புறம் தான் உடம்பு. அப்ப இந்த கண்கள் தான் மிக பிரதானமா இருக்குது. அப்படிப்பட்ட கண்கள இந்திரியங்கள விரயம் செய்ற ஒரு இடமா இல்லாம, அந்த கண்கள வீணா செலவு பண்ணாம, அந்த கண்ல இருக்கிற ஒளிய கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? மூல ஒளியாக இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்தில் சேர்க்க வேண்டும். அப்படி கட்ட விரல வச்சு குருநாதர் உங்களுக்கு அழுத்தி விட்ட உடனே, நீங்க எட்டி அந்த புருவ மத்தியத்த பார்க்கும்போது, அந்த தச இந்திரியங்கள் வீணாவது தடுக்கப்படுகிறது. அப்படி தடுக்கப்படும் பொழுது, சக்தி எல்லாம் ஒன்றா கூடிச்சுன்னா, அங்க தான் எழுகின்ற சோதியில் நாயகி தன்பால்.
அப்ப இந்த பாட்டுக்கு முதல் லைன் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் யோக காட்சியில் தோன்றுகின்ற ஒளியிடத்தில் அறியப்படும் சக்தியினது இடமாகிய புருவ மத்தியில் பிராணவாயு அடைவதனால் உளவாகும் நிலையை சொல்லும் இடத்து மூலாதாரத்தில் உள்ள அக்னி மேல் எழுந்து 729 நாடிகள் இடையில் உள்ள 4 ஆதாரங்களிலும் தொடர்பு பட்டு நிற்க அவற்றின் வழி உடம்பெங்கும் பரவி நிற்கும் அப்படின்றது பாட்டு. அப்போ இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும்? இதெல்லாம் தலையெழுத்தா எனக்கு? இதெல்லாம் நான் கத்துக்கணும்னு அவசியமா? அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயம் வரும். என்னத்துக்கு நான் அதெல்லாம் பார்க்கணும்? வேலை மெனக்கெட்டு. இதெல்லாம் மனம் எழுப்பும். மனம் எழுப்பும். ஏன் எழுப்பும்னா, அதுக்கு என்ன தெரியுமா? தன்னை மறந்திருத்தல் வேண்டும். தன்னை உணர்ந்திருத்தலுக்கும், தன்னை மறந்திருத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. தன்னை மறந்திருக்கிறதுக்கும், தன்னை உணர்ந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, எப்படியாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்தாமலேயே, உங்கள காமிக்காமலேயே உங்கள வேற ஒரு பொருள் மேல கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த இந்திரியங்களுடைய வேலை. அதாவது நிலையில்லாத பொருள் மேல உங்க மனச கொண்டு போய் குவிக்க செய்யும். அப்போ உங்க வாழ்நாள்ல அப்படியே உங்கள மயக்கி கொண்டு போய் என்ன பண்ணும்? பச்சை. அதான் இக்கரைக்கு அக்கரை பச்சை. நம்மள கொண்டு போய் என்ன பண்ணும்னா, தன்னை தானே அறிய விடாமலேயே கொண்டு போய் கடைசியில சுடுகாட்டுல இருந்து வச்சிரும். அந்த கடைசி நேரத்திலேயாவது எம்பெருமானுடைய திருவடிய பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணா, அங்கேயும் ஒரு விளையாட்டு காமிச்சு மறுபிறவிக்கு வித்தாக்கிடும். சரி வந்தது வினையை கழிக்கத்தானே அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும், வினைய கழிக்காம வினைய கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி வினைய கூட்டுறோம்? எப்படி நம்ம வினைய கூட்டுறோம்? நம்ம உடம்பு எடுத்து வந்தது வினைய கழிக்கிறது தான். வந்தோமா, மாட்ட மேய்ச்சோமா, கோல போட்டோமா, தண்ணி குடிச்சோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, படுத்தோமான்னு இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. அப்படி இல்லையே. வந்த இடத்துல வினைய கழிக்காம வினைய கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்ததே செஞ்ச பாவத்துக்கு தான் உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம். அந்த பாவத்த போக்குறது தான் வினைய கழிக்க வந்திருக்கிறோம். அத இன்னும் கவனிக்காம இருக்கிறோம். இன்னும் புது புது வினைய கூட்டிக்கிட்டே போறோம். இத செய்யலாமா? அத செய்யலாமா? நீ என்ன ஆகப் போற? நீ என்ன ஆகப் போற? நான் என்ன ஆகப் போறேன்? இந்த ஆகப் போறன்றதே ஆபத்தானது. ஆனா நல்லது வேணும். நீ என்ன டாக்டர் ஆகப் போறியா? கலெக்டர் ஆகப் போறியா? நல்லது வேணும். ஆனா அந்த ஆகப் போறதுக்காகவே இந்த மனம் படுகிற அவஸ்தை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமம். படிக்கிற வயசுலயே நீ இது ஆகப் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் அதுக்கு குடுத்துட்டோம்னா, பாவம் அந்த மனம் அதுக்காகவே செயல்பட ஆரம்பிச்சிரும். அப்போ இந்த மனத்திற்கு முதல் விதைக்கிறது இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும் என்ற ஒரு டார்கெட்ட பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கிற இலக்கை அதுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். 7 வயசுல ஒரு குழந்தைக்கு உபதேசம் கொடுக்கப்படுதுன்னா, அதுக்கு திருவடி தான் முதல்ல சுட்டி காமிக்கணும். ஏன்னா, திருவருள் கருணை இருந்தா நீங்க எதையும் சாதிக்கலாம். திருவருள் கருணைய நீங்க பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதையும் சாதிக்கலாம். ஆனா திருவருள் துணை இல்லாமல், நீங்க போய் தேடுனீங்கன்னா, உங்க காலம், நேரம் எல்லாமே விரயமாயிட்டே இருக்கும். அத செய்வது அறிஞ்சு செய்யணும். இது முடியுமா? இது முடியாதா? அப்படின்றது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்திரியங்கள், தசேந்திரியங்கள் வெளியே விட்டு வீணாக்காம, யார் ஒருத்தர் வலது கண்ணையும், இடது கண்ணையும் கொண்டு போய் உருவ மத்தியில நிறுத்த முயற்சி செய்கின்றாரோ, அவர்களுக்கு அந்த சோதி தெரிய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுது? நீங்க தான் சக்திய விரயம் பண்ணலல்ல. அந்த சக்தி கூடுதுல்ல. உங்க எனர்ஜி சேவ் ஆகுதுல்ல. அப்ப ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் உட்கார சொல்றேன். அது என்னது? ஒரு நாழிகை. இது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு. இது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு. அப்புறம் பயிற்சி 24 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு லயிச்சு அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? தொடரலாம். தொடரலாம். அப்ப முதல்ல நீங்க இத கேள்விப்பட்டு, கொஞ்சம் உட்கார்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு உட்கார்றீங்கல்ல, அதுதான் நீங்க முதல் செய்கிற ஒரு உத்தமமான காரியம்.
ஏன்னா எதுக்கும் செலவு பண்ணீங்க. துன்பத்துல தான் முடியுது வாழ்க்கை. எதையோ கையில் எடுக்குறீங்க. அதெல்லாம் துன்பத்துல தான் முடியுது. இப்பதான் முதல் முறையா உங்கள நீங்களே பார்க்க போறீங்க. கண்ணாடியில பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணாடியில பார்க்கிறது எல்லாரும் தான் பார்க்கிறோம். பார்த்த மாத்திரத்துல தன்னை அறிஞ்சுக்கிறோமா? இல்லையே! அப்போ முதல்ல நீங்க உட்கார்றீங்க. உட்கார்ந்து அந்த புழுவோட பார்க்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. என்ன பண்றீங்க? புழுவோட பார்க்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சி தான் முதல் முயற்சி தான் இறைவனுடைய திருவடி பெறுவதற்கான வழி. அந்த வழிய பக்தியால அடையலாம். பக்தி இல்லாதவங்க உட்கார முடியாது. பணிவு இல்லாதவங்க உட்கார முடியாது. வைராக்கியம் இல்லாதவர்கள் உட்கார முடியாது. வைராக்கியம் இல்லாதவர்கள் உட்கார முடியாது. அப்போ பக்திய 2ஆ பிரிங்க. பக்தி, மூட பக்தி. அதாவது பக்திக்கும், மூட பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. சேருமிடம் சேர்ந்து போக வேண்டிய ஊருக்கு போய் சேரணும். சேருமிடம் சேர்ந்து போக வேண்டிய ஊருக்கு போய் சேரணும். போகாத ஊருக்கு வழி தேடக்கூடாது. போகாத ஊருக்கு வழி தெரியக்கூடாது. வழி தெரியாத ஊருக்கு பயணிக்கவும் கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. சேருமிடம் சேரணும். யார் கூட சேர்ந்தா நம்மளுக்கு மன நிம்மதி தரும்? யார் கூட சேர்ந்தா நம்ம மனசு லயமா இருக்கும்? யார் கூட சேர்ந்தா நமக்கு நிம்மதி தரும்? யார் நமக்கு வழிகாட்டுவாங்க? யார் கூட நம்மளுக்கு யார் நம்மள வழிநடத்துவாங்க? யார் கூட சேர்ந்தோம்னா நம்ம மனசு லேசா இருக்கும்? இத நம்ம கணிக்கணும். ஒரு நாள் முழுக்க நம்ம யார் கூட இருக்கணும்? யார் கூட பேசணும்? அப்படின்றத முடிவு பண்ணணும். இவங்க கூட பேசினா துக்கமா இருக்குது. வேண்டாம். இவங்க எப்ப பார்த்தாலும் குறை தான் சொல்றாங்க. இவங்க தன்னையும் அறிய மாட்றாங்க. மத்தவங்கள பத்தி குறை சொல்றாங்க. அப்ப அவங்க கூட சேரும்போது, நமக்கு அவங்க புத்தி தான் வரும். அப்ப அவங்கள நம்ம 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணோமோ, அவ்வளவு நேரம் நமக்கு வீண் தான். அந்த மனிதரோட தொடர்ப வச்சுக்க கூடாது. ஏன்னா, எப்ப பேசினாலும் 3வது மனுஷன பத்தியே பேசுது. தன்ன பத்தியே பேச மாட்டேங்குது. ஐயா நான் எப்படி உட்கார்றேன்? என்ன பத்தி நீங்க அத பத்தி பேசவே மாட்டேங்குது. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய தொடர்பு நமக்கு வேண்டாம். எப்ப ஃபோன் பண்ணாலும், தன்னை குறித்து பேசி, தன்ன தானே பேசி 3வது நபர பத்தி பேசாம, "நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன். ஐயா, என்னால இப்படிதான் நிலைமை இருக்குது. இதுதான் நிலைமை." அப்படின்னு பேசுனாங்கன்னா, அது உத்தமம். 3வது நபரை குறித்து பேசுவதற்கு இங்கு நேரம் இல்லை. அப்போ 3வது மனுஷன குறித்து பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? உங்க காலம் விரயமாயிடும். அப்போ ஒரு நாள் பொழுதுல நீங்க யார் கூட பேசுறீங்க? யார் கூட உங்களுடைய நேரத்த கழிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க உண்மையிலே திருவடி நாட்டம் உள்ளவங்களா? எல்லாரும் சிவனடியாரா மாறிடுறாங்களா? இல்லையே! தோற்றம் நல்லா இருக்கும். ருத்ராட்சம் இருக்கும், விபூதி இருக்கும், பார்வைக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க நோக்கம் என்னவா இருக்கும்? நிலையில்லாத பொருள் மேல பொருள் பற்றி செய்கிற பூசை மாரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அன்பு இருக்காது. வியாபாரம் மாரி தான் இருக்கும். ஒரு வியாபாரிக்கும், ஒரு உண்மையான சிவனடியாருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அத கண்டுபிடிக்கணும். அப்போ வாழ்நாள்ல நீங்க யார் கூட சேர்றீங்களோ, அவங்க புத்தி நமக்கு வந்துரும். யார் கூட சேர்றோமோ, அவங்க புத்தி நமக்கு வந்துரும். அப்ப யார் கூட சேரணுன்றத நீங்க தான் ஆனா முடிவு பண்ணணும். நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப இவங்க கூட சேர்ந்தோம்னா நல்லது. அப்போ சேருமிடம் சேர்ந்து போற வழிய நம்ம தீர்மானிக்கணும். போக்கிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். போக்கிடம் தெரிந்தவர்கள் போய் சேருவார்கள். போக்கிடம் தெரியாதவர்கள் போக்கிலி. அவங்க தான் போக்கிரி. டேய் போக்கிரின்றாங்கல்ல, அவங்க தான் போக்கிரி. புறம்போக்கு, புறம்போக்குன்றாங்கல்ல. அப்போ தன்னை அறியாமல் யாரெல்லாம் புறத்தே போகிறார்களோ, அவங்கெல்லாம் புறம்போக்கு. அப்போ சாதாரணமா நம்ம திட்டுறோம். "டேய் புறம்போக்கு" அப்படின்னு திட்டுறோம். உண்மையிலே புறம்போக்கு யாரு? யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை மறந்து, புருவ நடுவை மறந்து, யாரெல்லாம் திருவடியுடைய நிழலை அனுபவிக்காமல், நிலையில்லாத பொருள்கள் மேல் யாரெல்லாம் மனம் வைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் புறம்போக்கு. அந்த மனம் புறம் போகிவிட்டது. அப்படிப்பட்ட மனத்திற்கு தான் புறம்போக்கு. அப்படி புறத்தே போகாமல், அந்த மனம் என்கிற இந்திரியத்தை கொண்டு வந்து யார் ஒரு புருவ நடுவிலே லயிக்கச் செய்கிறார்களோ, அவர்கள் அகம்போக்கு. அவங்களுடைய போக்கு என்னது? அகம்போக்கு. தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழையிறாங்க.
அப்ப 2 போக்கு இருக்கு. ஒண்ணு புறம் போக்கு, இன்னொன்னு அகம் போக்கு. நீங்க எந்த போக்குல இருக்கீங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்து திருமந்திர வகுப்புல அட்டமா சித்தி தலைப்பின் கீழ கிட்டத்தட்ட 3, 4 வாரங்களாக வகுப்பு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு நீங்க உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணணும். அப்ப இந்திரியங்கள் எப்படி வெளிய போயிருக்கு? இந்திரியங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எப்படிலாம் வாழ்நாள்ல இவ்வளோ சொத்து விரயமாக்கி இருக்கிறோமே! அப்படின்ற நெனப்பு நமக்கு கட்ட பதறணும். கெட்ட பதறணும். அப்ப இவ்வளவு நாளா திருவடிய பார்க்காமலே நம்ம வீணா கழிச்சிருக்கிறோமே! போற்றாதே ஆற்றனால் போக்கினமேன்ற ஒரு எண்ணம் நிச்சயம் வரணும். வரணும். அது வந்தா தான் நமக்கு திருவடி பயம் வரும். அப்பதான் நமக்கு ஒரு பெரிய இது வரும். அதாவது என்னன்னா, ஒரு பொறுப்பு வரும். பொறுப்பற்று இருந்த நம்ம பொறுப்புள்ள மனிதரா மாறும். எப்போ? திருவடிக்கு வந்த பிறகு. எப்போ நீங்க திருவடிக்கு வந்தீங்களோ, அப்பவே உங்களுக்கு உங்களுக்கு சுயம் காமிச்சு கொடுக்கப்படும். நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெற்றி பெற சாமி உறுதுணையா இருப்பார். அப்படிப்பட்ட யார் ஒருவர் இந்திரியங்களை வெளியே விடாமல், யார் ஒருவர் கொண்டு வந்து அந்த குரு நடுவில் நிறுத்துகிறார்களோ, அவர்களுக்கு எழுகின்ற சோதி, அங்க ஒரு சோதி தோன்றும். அப்படிப்பட்ட சோதியில லயிச்சு இருக்கணும். ஆடாம, அசையாம லயிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட சோதியில் லயிச்சிருக்கும்போது, வாயு நம்ம எங்க உற்பத்தி ஆவுதோ அந்த இடத்துல போய் ஒடுங்கி நிக்கும். மூச்சு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா, இந்திரியங்கள் வெளிய போலல்ல. இந்திரியங்கள் வெளிய போனா தானே மூச்சு இருக்கிறதா இல்லையான்னு தெரியும். வெளிய போகாம இருக்கும்போது என்ன ஆகும்? மனம் வெளிய போல. நீங்க தான் மனச கட்டிட்டீங்களே. ரொம்ப சுலபம். நீங்க தான் மனச கட்டிட்டீங்கல்ல. அப்ப மனம் கட்டுகிற வித்தைய நீங்க கத்துக்கிட்டீங்க. திருமந்திர வகுப்புக்கு வந்து மனச கட்டுகிற வித்தைய நீங்க கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உட்கார்றீங்க. உட்காருங்க. நல்ல ஒரு ஆசனம் போட்டு, வெறும் தரையில உட்காராம, ஏதாவது மேட் இருந்தா போட்டு, பாய் இருக்குல்ல, கோரை பாய். போய் அத போட்டு உட்காருங்க. உட்கார்ந்து வலது கால ஏதோ ஏதோ ஒரு கால தூக்கி ஒரு மேல போட்டுக்குங்க. சின்முத்திரைய பிடிச்சுங்க. முதுகெலும்பு நேரா வச்சுக்கங்க. கரெக்ட்டா புருவ மத்தியில உங்க கவனத்த செலுத்துங்க. முதல்ல பார்க்கும்போது கண்ணீர் வரும். கண்ணு வலிக்கும். பின்மண்ட வலிக்கும். மூக்குல தண்ணியா ஊத்தும். ஒரு மாரி இருக்கும். இரிட்டேட்டிங்கா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? முதல்ல திருவடிய பார்க்குறீங்க. யாருக்கு இந்த திருவடிய காமிச்சு குடுக்கணும்? நல்லவங்களுக்கு காமிச்சு குடுக்கணும். திருடன், முள்ள மாரி முட்சவிக்கி, ஆபத்தானவங்களுக்கு, அசுரர்களுக்கெல்லாம் இந்த வித்தைய சொல்லி தரக்கூடாது. ஏன் சொல்லி தரக்கூடாது? அது ஆபத்துல முடியும். எது ஆபத்துல முடியும்? ஆபத்துல முடியும். தர்மத்துல இல்லாதவங்க, ஒரு நியமத்துல அதாவது ஒழுக்கத்துல இல்லாதவங்க, ஈயமத்துல இல்லாதவங்க, நியமத்துல இல்லாதவங்க, ஒரு சத்திய நோக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த திருவடி ஆபத்தை கொடுத்துவிடும். ஆமா, அவங்களுக்கு பைத்தியம் ஆக்கிடும். ஒரு மாரி கேனியன் ஆக்கிடும், பைத்தியம் ஆக்கிடும், பித்து பிடிச்சு போயிடும். மண்டை வெடிச்சிரும்லாம் கூட சித்தர்கள் சொல்றாங்க. அதர்மவான்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. தர்மத்துல இருந்து எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் வருது? வாழ்க்கையில நான் மத்தவங்களுக்கு நல்லது தானே செய்றேன். அப்படின்னு ஏங்குற உயிர்களுக்கு இந்த இடம் பொக்கிஷமானது. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யலையே! அப்படின்னு துடிக்கிற ஒரு உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிருக்கு இந்த இடம் பொக்கிஷமானது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்த சுட்டி காமிக்க போறோம். அவங்க தான் நல்லவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல், வல்லவர்களாக இருப்பதற்கான ஆயுதத்தை திருமந்திரம் நமக்கு உபதேசம் செய்கிறது. அப்போ கோயிலுக்கு போய் நான் என்னத்த கண்டேன்? கோயிலுக்கு போய் நான் என்னத்த கண்டேன்? கல்யாணம் ஆகி நான் என்னத்த கண்டேன்? பசங்கள்லாம் இருந்து என்னத்த கண்டேன்? அப்ப என்னத்த கண்டேன், என்னத்த கண்டேன்னு கடைசி வரலும் என்னத்தையும் எதையுமே பார்க்காம போயிட வேண்டியதுதான். அப்போ இந்த விரக்தி இருக்கு இல்லையா? இந்த விரக்தி உள்ளவங்களுக்கு தான் நம்ம வந்து நல்ல வழிய காமிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில விரக்தி, விரக்தி எத எடுத்தாலும் விரக்தி. எது கிடைச்சாலும் விரக்தி. அப்ப எது இருக்குதோ அத கொண்டாட தெரியாத ஒரு உள்ளமா அந்த உள்ளம் இருக்கும். அந்த உள்ளத்துக்கு இருப்பதை கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம சுட்டி சுட்டி காமிக்கணும். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு உண்மைய அதுக்கு பகிரங்கமா சொல்லி தரணும். நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். உன்ன நடத்துறதே இறைவன் தான்ற அறிவு அதுக்கு சுட்டி காமிக்கணும். அந்த ஜென்மத்துக்கு உணர்த்தி காமிக்கணும். அது எப்ப உணரும்? நடத்துறது இறைவன் தான்ற அறிவு எப்ப வரும்? கொஞ்சம் லோ பிபி வந்தா வரும். அப்படின்றீங்களா? இல்ல. எப்படி வந்தாலும் அதுக்கு வராது. கொஞ்சம் நேரம் பிடிக்கும் பக்திக்கு வர்றதுன்னா.
ஆமா. கொஞ்சம் லோ பிபி, கொஞ்சம் ஹை பிபி, இதுக்கப்புறம் நம்ம உடம்ப நம்மளால வச்சிருக்க முடியாதுன்ற எண்ணம் எப்ப யாருக்கு வருதோ, அப்பவே ஒரு பயம் வந்துருது. ஒண்ணு மருத்துவர நம்புறோம், அறிவியல நம்புறோம். ஆனா இதுக்கு மேல ஒருத்தர் என்ன நம்புவாங்க? கடவுள தான் நம்புவாங்க. அந்த கடவுள நல்லா இருக்கும்போது நம்பிடுங்கன்றேன். புருவ நடுக்கு வந்துருங்கன்றேன். எம்பெருமான் திருநடனத்த பாருங்கன்றேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே குனித்த புருவமும் அந்த குனித்த புருவம்னா அப்படி தூக்குன புருவம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படி இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா அப்படின்ட்டாங்க இல்லையா அப்ப இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சீங்கன்னா இந்த திருவடி தான் புண்ணியம் அந்த திருவடியை அடையறதுதான் வாழ்க்கையில பெரிய புண்ணியம் அப்படிப்பட்ட புண்ணியத்துக்காக தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம் வேற எதுக்கும் வரல இந்த திருவடி அடையறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்போ குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே நீ எத்தனை பிறவி வேணாலும் கொடு சாமி நான் தான் உன்னை திருவடியில பார்த்துட்டேன்ல மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை அப்பா எனக்கு நீ திருவடியை கொடுத்துட்ட இந்த காட்சி கண்டுகிட்டே இருக்கணும்னா எனக்கு பிறவி கொடுத்துக்கிட்டே இரு மனித பிறவியும் வேண்டுவது அப்படிப்பட்ட காட்சி எனக்கு வாழும்போது மானுட பிறவில தேவர்களுக்கு கிடைக்கவில்லை பிரம்மனுக்கு கிடைக்கவில்லை திருமாலுக்கு கிடைக்கவில்லை அவங்களெல்லாம் கிடைக்காத ஒரு பேரு புருவ மத்தியில புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் அந்த பொற்பாதம் தான் திருவடி பொற்பாதமும் காணப்பெற்றால் அது நீங்க கண்டுட்டீங்கன்னா அப்படியே லயிச்சு ஆனந்தமா அங்க திளைச்சு இருப்பீங்க அப்போ மனித பிறவி வேண்டுவது அப்பா இந்த ஜென்மம் திருப்பி திருப்பி எடுக்கலாம்ல இந்த ஒரு காட்சிக்காக எந்த ஒரு காட்சிக்காக அந்த புருவ நடுவுல கிடக்கிற காட்சிக்காக மீண்டும் மீண்டும் பிறந்து இதை அனுபவிக்கலாமே அப்படின்னு எண்ணம் வந்துருமா அதுதான் சொல்றாங்க இரவாத இன்ப அன்பு எங்க புருவ நடுவுல அந்த இரவாத இன்ப அன்பு தேடிதான் நம்ம அலையிறோம் யாராவது அன்பு காமிக்க மாட்டாங்களா ரெண்டு வார்த்தை நம்மள ஆதரவா பேச மாட்டாங்களா நம்ம குறை யாராவது கேட்க மாட்டாங்களா நம்மளுக்கு ஆதரவா ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறோம் இல்லையா இது இயல்பு இந்த மனிதர்கள் காட்டுகிற அன்பு நிலையில்லாதது இந்த மனிதர்கள் மேல வைக்கலாம் எல்லா உயிர்கள் மேலே சமமா வைக்கணும் அன்பை குறிப்பிட்ட ஒரு நபர் மேல வச்சுட்டோம்னா அது என்ன ஆயிடும் ஒரு அதுவே குவிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொருள் இல்லைன்னா வாழ முடியாதுன்ற ஒரு சூழல் வந்துடும் எதையுமே உடைமை கொண்டாட முடியாது எதையுமே நீங்க ஒரே பொருளை காதலிக்க முடியாது ஒரே பொருளை என்னதுன்னு சொல்லவும் முடியாது உலகம் பொதுவானது உலகம் பொதுவானது நம்ம விரும்புற மாதிரி இன்னொருத்தர் விரும்புவாங்க அவங்க விரும்புற மாதிரி அவங்க இன்னொருத்தர் விரும்புவாங்க நம்ம யாரையுமே உடைமைன்னு சொல்ல முடியாது எது உடைமை ஆயிடும் எதுவுமே உடைமை கிடையாது அதான் உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து உரை கூத்த நல்லால் அப்ப எது நம்ம உடைமைன்னு சொல்ல முடியும் தாலி கட்டிடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க எல்லாம் உடைமைன்னு சொல்றாங்க ரைட்டு எது வரைக்கும் நம்ம உடைமைன்னு சொல்ல முடியும் இது வரைக்கும் சொல்ல முடியாது கேரண்டி இல்லையே அப்போ பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மெல்லுகின்ற மெய்ச்சுடரே அந்த மெய்ஞானமாகி சுடர்கின்ற சுடர் தான் இந்த புருவ நடு அப்போ உறவுகள் எல்லாமே ஒரு நாள் மாறும் நம்ம 100% நம்புவோம் அவங்க தான் நம்மளை ஏமாத்திருவாங்க சரி யாருமே நம்பாத ஒருத்தர் இருப்பா திடீர்னு அவர் உதவி செய்வாரு அப்ப இந்த அன்பு எங்கிருந்து வந்தது இதுதான் திருவருள் கருணை எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் நீங்க அன்பை விதைச்சீங்கன்னா அன்பு தான் உங்களுக்கு அறுவடையா வரும் நீங்க கோபத்தையும் தாபத்தையும் காமத்தையும் விதைச்சீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு அறுவடையா வரும்
அப்போ விதைக்கிறது என்னவா இருக்கணும்? நல்லதா இருக்கணும். நல்ல சிந்தனையா இருக்கணும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அத உணர முடியும். இததான் இந்த பாட்டு சொல்லுது. அப்போ நீங்க அந்த சோதிய பார்க்கணும்னாலே, முதல்ல குரு நடுக்கு வரணும். உட்கார்ந்து பயிற்சி செய்யணும். சின்முத்திரைய புடிச்சுக்கணும். கட்டை விரலையும், ஆள்காட்டி விரலையும் புடிச்சுக்கிட்டு, ஒரு கால் மேல தூக்கி போட்டு, உங்களுக்கு சப்போர்ட் முதுகெலும்புக்கு வேணும்னா கூட உட்கார்ந்து, அந்த புருவ மத்த முதல்ல பாருங்க. அப்படி பார்க்கும்போது கண்ணுல தண்ணி வருதான்னு பாருங்க. அவ்வளவுதான் செய்தி. அப்போ அந்த காட்சி கண்டா எப்படி இருக்கும்? இதுதான் பாடணும். முக்தா முக்தி தரவல்ல முகிழ்மென் முலையால் உமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பக்தா பக்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தா ஆலம் காடாவுன் அடியார்க்கடியே நாவேனே முக்தா முக்தி தரவல்ல முகிழ்மென் முலையால் உபயபங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பக்தா பக்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தா ஆலம் காடாவுன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே ஆலங்காடு அந்த ஆலங்காடுன்றது நேத்து முந்தா நாள் சொன்னேன் சுடுகாடுன்னா என்ன புருவமதி தான் சுடுகாடு எதை சுடணும் நம்முடைய ஈகோவை சுடணும் அந்த இடத்துல எதை சுடணும் நம்முடைய ஈகோவை சுடணும் அந்த ஈகோன்னா என்னங்க அதான் ஆணவம் நானுங்கிற நினைவு இந்த நானுங்கிற நினைவு என்ன பண்ணும் எல்லாத்துக்கும் அங்கீகாரம் தேடும் பாராட்டு தேடக்கூடிய ஒரு பெரிய உள்ளம் ஒண்ணு உள்ளதுன்னா அதான் நானுன்றது நல்லா பண்ணிருக்கீங்களே கோலம் நல்லா போட்டிருக்கீங்களே அப்படின்னா சந்தோஷப்படும் ஆமா ஏன்னா நானுன்றதுக்கு பாராட்டணும் பரவாயில்ல சமையல் நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமை 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 அருமைன்னு சொன்னீங்கன்னா சொல்லி பாருங்களேன் நல்லாவே இல்லைன்னாலும் சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உள்ள எப்படி பாராட்டு எப்படி சந்தோஷப்படுதுன்னா நானுன்றது சந்தோஷப்படும் அப்ப இந்த நான் என்கிற நினைவு இருக்கவும் தான் சந்தோஷமும் துக்கமும் இருக்கிறது அப்ப இந்த நான் என்பதை கொண்டு போய் புருவமத்தில் நின்னு கரைச்சிட்டோம்னா என்ன ஆகும் அது உப்பு கரையிற மாதிரி கரையும் அது உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா கடலோட ரெண்டா கலந்துரும் அப்ப நான்ன்றது ஒண்ணு இல்லாம போச்சுன்னா இன்பமும் இல்ல துன்பமும் இல்ல ஆனா ஒருபோதும் நான்ன்றது அழியாது நான்ன்றதை கடந்து தான் போக முடியும் அப்ப புருவ நடுவுல என்ன பண்ண போறோம்னா நான் என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்போ நான்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் ஆணவத்தை தெரிந்து கொண்ட பிறகு கண்மத்தை தெரிஞ்சுக்க போறோம் கண்மம்னா என்ன வினை அப்ப இந்த உலகத்துல எந்த பொருளும் தன்னுடைய வினையை செய்து கொண்டே இருக்கிறது பூமின்னா தன்னைத்தானே சுத்திக்கினே இருக்கும் சூரியன்னா டெய்லி வந்துட்டு தான் இருக்கும் சந்திரன்னா டெய்லி வந்துட்டு தான் இருக்கும் அப்போ ஏதாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பெயர் சொல்லும் ஒரு வினையை செய்து கொண்டுதான் இருக்கும் அப்போ கருமா அப்ப கடவுளுக்கும் ஒரு நியதி இருக்கிறது அவரும் தன் கர்மாவை செய்து கொண்டிருக்கிறார் எப்படி படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி கொண்டிருக்கின்றார் இந்த பிரபஞ்சங்கள் அண்ட சராசரங்கள் தன் அகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறார் பால்வெளி மண்டலம் கருவெளி மண்டலம் வளிமண்டலம் பூமி இப்படி அடுக்குகளாக பல மண்டலங்களை தன் அகத்தை கொண்டு இறைவன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அப்ப இறைவன் நடத்துகிற அந்த அவருக்கும் கர்மா இருக்கு என்ன கர்மா இருக்குன்னா உயிர்கள் உய்வதற்காக தன் கர்மாவை செய்கிறார் அப்ப எல்லா கர்மாவுக்கும் அப்பாற்பட்ட இறைவனே உயிர்களுக்காக அடியார்களுக்காக அவர்களை உய்விப்பதற்காக சமயத்தை தோற்றுவித்தார் தன்னுடைய சிவநெறியை தன்னெறியை என்ன பண்ணாரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா அதான் கைலாய பரம்பரையிலிருந்து இந்த உலகம் உய்வதற்காக இறைவன் அனுப்பிய தூதர்களை அனுப்புறாரு 63 நாயன்மார்கள் அனுப்புனாரு இறை தூதர்களை அனுப்புனாரு இப்படி உலகம் ஃபுல்லா அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாரு நிலைநாட்டினாரு அப்படி ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்களுக்கு அவங்க கடவுள் பெருசாகி போச்சு அவரவருக்கு அவருடைய மதமே பெரிய மதம் ஆயிடுச்சு சாமி அதை ஏற்படுத்தி விட்டாரு இந்த மண்ணுக்கு எது தகும்னாலும் சைவ சமயம் தகும்னு இதுதான் பெட்ரு இப்ப தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி மேற்கத்திய நாடுகள்ல அவங்கவுங்க எதையோ கும்பிட்டு எதையோ என்ன பண்ணாங்க அவங்கவுங்க ஒரு கலாச்சாரத்தை வச்சாங்க வால்காவிலிருந்து கங்கை வரை நதிக்கரை ஓரங்கள்ல ஒரு கலாச்சாரம் உண்டாச்சு அங்கங்க அவங்கவுங்களுக்கு என்ன கடவுள் தோணுச்சு அங்கங்க அந்த கடவுளை அவங்க வணங்கினாங்க அவ்வளவுதான் இப்படி பரவணும் தான் இந்த கடவுள்கள் இதுதான் சாமி ஏற்பாடு செய்தாரு அப்ப எல்லா மார்க்கமும் சாமி தான் உண்டாக்குனாரு எல்லா மாயையும் சாமி தான் உண்டு பண்ணாரு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறதுனால அவனுக்கு
திருமூலரா இருக்காரு. திருமூலட்டானன். சிதம்பரத்துல இருக்க இறைவனுக்கு பேர் என்ன தெரியுமா? திருமூலட்டானன். அட்டத்திக்குக்கும் மூலமா இருக்கிறதுனால அவன் திருமூலட்டானன். அதான் சிதம்பரம். ஏன் நம்ம என்ன சொல்றோம்? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவான்னு ஏன் பகிரங்கமா சொல்றோம்? அவன் எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு நிக்கிறான். எந்த மார்க்கத்துக்கும் அவன் தான் சொந்த மார்க்கமா இருக்கான். எல்லா மார்க்கத்துக்கும் சொந்த மார்க்கமா இறைவன் தான் இருக்கிறான். யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு பாகனா தான் இருப்பாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் நம்ம. எந்த ஒரு தெய்வத்த பார்த்தாலும், அதுல மாதொரு பாகனா யார் இருப்பாரு? சிவபெருமான் இருப்பாரு. இத புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க எல்லாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அவங்கவங்க நெறிக்கு, அவங்கவங்க மதத்துக்கு, அவங்கவங்களுக்கு அது பெருசு அவ்வளவுதான். பாவம் எம்பெருமானுடைய திருவடிய தெரிஞ்சுக்கணும்னா, சிவபெருமான உணரணும்னா கொஞ்சம் நாள் பிடிக்கும். கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும். உடனே நான்வெஜ் சாப்பிடுறத நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்ததே லேட்டு. உடனே திருநீர் பூசிக்கன்னு சொல்லக்கூடாது. உடனே இந்த ருத்ராட்சத்த போட்டுக்கன்னு சொல்லக்கூடாது. உடனே 5 எழுத்து சொல்லுன்னு வரணும். அதுக்காக வரணும். நம்ம வீட்ல இருக்கவங்கள உடனே நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனா கோரிக்கை வைக்கலாம். நம்ம வாழ்ந்து காமிக்கலாம் அவங்க முன்னாடி. அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? வாழ்ந்து காமிக்கலாம். திருநீர் பூசணும். தினமும் குளிக்கணும். குளிக்கும்போது சிவபெருமான நெனச்சு குளிக்கணும். நம்மளுக்குள்ள இருக்க இறைவனுக்கு தண்ணி ஊத்துறத நெனச்சு குளிக்கணும். அப்ப திருநீர் பூசணும். அந்த நெத்தில பொழியும்போது திருநீர் பார்த்தோனே என்ன பண்ணுவாங்க? அப்பா! இது என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ வாழ்ந்து காமிச்சோம்ன்னா, ஓ! இப்படி ஒரு உன்னதமான நிலை இருக்குதா? அப்ப சிவனடியாருக்கு பாரம் போயிடும். ஏன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நான் என்ற அகங்காரத்துல தன்னுடைய வலியும் வேதனையும் சுமந்துகிட்டு இருந்தார். என்னைக்கு திருவடி தெரிஞ்சிருச்சோ, அன்னைக்கு நடத்துறது இறைவன் தான்ற அரும அவருக்கு கிடைச்சு, அன்னைக்கு அவருடைய பாரம் போயிருச்சு. அப்ப சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்க? மனம் லேசா இருக்கும், அன்பா இருக்கும், கருணையா இருக்கும், பக்தியில மூழ்கி எப்ப பார்த்தாலும் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, நமச்சிவாயம், நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. பிறகு சிவாய நம, சிவாய நமன்னு சொல்லுவாங்க. பிறகு சிவாய சிவ, சிவாய சிவன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிவ சிவன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவன்னு சொல்லுவாங்க. கடைசியில சீன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம புருவ நடுவுல அழகா லயிச்சு நிப்பாங்க. அப்ப இப்படி நிக்கும்போது தான் அந்த உயிர் வந்து தன் மேலான நிலையை அடையும். இதுதான் திருவருள் கருணை. அப்ப எல்லாம் வல்ல திருவருள் கருணை. அதான் குருவருள் இல்லன்னா, இதெல்லாம் நமக்கு வாய்க்காது. இவ்வளவும் நம்ம தெரிஞ்சு நம்ம உள்ள போனோம். இவ்வளவும் தெரிஞ்சு நம்ப இந்த சோதிய தெரிஞ்சு, ஆடாம, அசையாம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு, அப்ப மூச்சு உற்பத்தி ஆகுற இடத்த நீங்க உணரணும்னா, மனம் வெளிய போறது, உள்ள வந்து ஒடுங்கும் பொழுது மிக உன்னதமான பெரிய கலைய நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க மூச்சு உங்களுக்குள்ளே வந்து போறத நீங்க உணர்றீங்க. அப்போ எப்போ ஒருத்தர் தான் தூங்குறதையே முதல் முதல் வேடிக்கை பார்க்கிறாரோ, அது ஒரு உன்னதமான நிலை. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம உடம்புக்குள்ள காத்து வந்து உள்ள போய் வர்றத நீங்களே பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா. இந்த மாரி ஒரு நிலைமை ஒருத்தருக்கு ஏற்பட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தூங்குறத நீங்களே மேல எழுந்து உங்க உடம்ப நீங்களே பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா, ஆன்ம அனுபூதி கிடைச்சுச்சுன்னா, அத விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லையே! அப்போ உங்க சுவாசத்த முதல்ல உணரணும். அதான் எழுகின்ற சோதி நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடம் அது சொல்லிடு. அந்த வாயு எழுங்குற அந்த உள்ள போய் வரக்கூடிய கலைய மூச்ச நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அது மெய்ஞானம். அப்படி நம்மள நாமளே உணர விடாம செய்றது தான் அதான் பொய்ஞானம். அப்ப 729 அப்படின்றத ஒரு கணக்குப்படி நம்முடைய மூச்சு பிரியுது நாடியில. 72,000 நாடி இருக்குது மொத்தம். எத்தன நாடி? 72,000 நாடி. அதுல இந்த மூச்சு பிரியிற விதத்த சொல்றாங்க. 729 அப்படி 729 நாடிகளாக பிரிஞ்சு 4 ஆதாரங்கள்ல தொடர்பு பட்டு நிக்குது. அப்படி சொல்றாங்க. ஆனா ஆதாரங்கள்ல இங்க எதுவுமே சொல்லல. பொழிப்புரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 4 ஆதாரங்கள்ல நிக்குதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி அத விடுங்க. இப்போ இந்த சுவாசத்த உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, சுவாசமே உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். பரமஹம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னது? பரமஹம்சம். மூச்சுக்கு வந்து போற சவுண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஹம், சம். இப்போ உள்ள இழுக்கிற காத்து எப்படி தெரியுமா இருக்கும்? ஹம், சம்,
ஹம், சம். அப்படியே மேலேயும் கீழயும் போய் வருது இல்லையா? இப்போ உங்களுக்கு புடிச்ச உங்க குழந்தை யாருன்னா தூங்குனாங்கன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆழ்ந்து தூங்குற உங்க வீட்டுக்காரியோ, ஆழ்ந்து தூங்குற உங்களுடைய சொந்தம் யாராவது இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த உயிர் எப்படி மேலயும் கீழயும் போயிட்டு வருதுன்னு கவனிச்சு பாருங்க. ஏன்னா உங்கள தான் கவனிக்க முடியல. உங்கள தான் கவனிக்க முடியல. உங்கள நீங்களே உங்க மூச்ச கவனிக்கிறது தான் நேரம் இல்லல்ல. யாராவது தூங்குறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க தூங்குறாங்கல்ல. அந்த தூங்குற உயிரையாவது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படி போயிட்டு வருது? ஹம், சம், ஹம், சம். அப்ப ஏகாந்தமா போயிட்டு வருது இல்லையா? எந்தவித நானுன்ற திமிரு இல்ல. அதுக்கு தொழிலும் இல்ல. அதுக்கு மாயையும் இல்ல. அதனால தான் தூங்குறவங்கள என்ன பண்ணக்கூடாது? ஆழ்ந்து தூங்குறவங்கள எழுப்பக்கூடாது. ஏன் ஆழ்ந்து தூங்குறவங்கள எழுப்பக்கூடாது? ஏன்னா அங்க ஆணவம் இல்ல, கன்மம் இல்ல, மாயை இல்ல. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டுமே! அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டுமே! கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டும். ஏன்னா உழைச்சிருப்பாங்க. அவங்கள எழுப்பாதீங்க. அதாவது தூங்கும்போது ஒருத்தர வலிய எழுப்பக்கூடாது. வலிய எழுப்புனா என்ன ஆகும்? பாவம். அதாவது ஏகாந்தமா இருக்கிற ஒரு உயிர நீங்க சலனப்படுத்தி என்ன பண்ணிட்டீங்க? மனச தூண்டி விட்டுட்டீங்க. இதுவரைக்கும் மனம் ஒடுங்கி, நானுன்றது ஒடுங்கி, உடம்புன்றது ஒடுங்கி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனம்ன்றது ஒடுங்கி, இந்த ஊர் உலகத்தெல்லாம் மறந்துட்டு, பிக்கல், புடுங்கல் எல்லாத்தையும் மறந்துட்டு, லீவு கட்டணும், அத கட்டணும், இந்த கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அத பண்ணணும், இத பண்ணணும், இத பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு, ஒரு உயிர் நிம்மதியா தூங்குதுன்னா, அத போய் எழுப்பலாமா? கேட்கிறேன். அப்படி தூங்கும்போது ஏகாந்தமா இருக்குது. அந்த ஏகாந்தமா இருக்கிற உயிரு, தன்னில் தானே லயிச்சு இருக்கிற ஒரு உயிரா இருக்கும். அப்படிப்பட்ட உயிர நீங்க தட்டி எழுப்புனா என்ன ஆகும்? அவ்வளோதான். பழைய குருடி கதவ திறடி. இப்ப மனம் வெளிய வந்துரும். மனம் வெளிய வந்தோனே என்ன நடக்கும்? அது லிஸ்ட் போட்டு குடுத்துரும். நீங்க 11 மணிக்கு டிவி கட்டுனாங்க போ. 12 மணிக்கு கரண்ட் பில் கட்டணும். பாவம். இவ்வளோ தூரம் மன இறுக்கத்துல அப்ப தூங்கி எழுந்த உடனே ஒருத்தருக்கு மனசு லேசா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் தூங்க சொல்றாங்க? குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் ஏன் தூங்க சொல்றாங்க? இந்த உலக இச்சையில ஓடி, 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 ஓடி மன அழுத்தத்துக்கு ஆளாகி, இந்த பாழா போன மனம் என்ன ஆயிப்போச்சு? தன்னை இயந்திரமாக மாற்றிக் கொண்டது. அப்ப இந்த இயந்திர உலகத்துல நிம்மதி இல்லாம எல்லாம் அலையறான். பேயா அலையறான். பைத்தியமா அலையறான். பைத்தியம் பிடிக்காத குறை தான். நீங்க பாருங்க ரோபோ மாரி அலைவான். ரோபோ மாரி அலைவான். இயந்திரத்தனமா தான் ஓடுவான். இயந்திரத்தனமா தான் ஓடுவான். காரணம் என்னன்னா, தன்னை இயந்திரத்தனமாகவே மாற்றிக் கொண்டான். அப்படிப்பட்ட இயந்திர மனிதர்கள் வாழ்கிற பூமி தான் இப்போ மாறிடுச்சு. அப்படி எந்திர உலகத்துல அவன் என்னுடைய டார்கெட் என்னவா இருக்கும் தெரியுமா? நிலையில்லாதத நோக்கி ஓடிட்டு இருப்பான். பாவம் அப்பாவி. ஆனா அவன் மாடர்னா உலக நாகரிகத்தினுடைய உச்சமா பேசிட்டு இருப்பான். அவன்ட்ட பார்த்தீங்கன்னா, நிலையில்லாதத நோக்கி ஓடுறவனா தான் இருப்பான். அப்ப யாரெல்லாம் எம்பெருமான் திருவடியை நோக்கி வராமல், குருநடுவுக்கு வராமல், உலகத்து இச்சையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, அது அவர்கள்லாம் ஓட்டப்பந்தயத்தில் நிலையான இடத்திற்கு போய் சென்று சேர்வதே இல்லை. அவர்கள் போகும் இடம் போய் சேருவது நிலையில்லாத இடத்தில் மாயையில கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த நான் என்கிற நிலைமை, இந்த மனம் என்கிற கர்மா, நல்வினை, தீவினை, அடுத்து மாயை என்கிற அந்த உயிருக்கு மயக்கம் தரக்கூடிய இந்த மாயை இந்த 3த்தையும் இல்லாம ஒரு உயிர் தூங்கும்போது நம்ம எழுப்பக்கூடாது. அப்படி தூங்கி எழுந்த உடனே முதல் சலனம் என்ன ஏற்படுது? நான் என்கிற நினைவு, தான் என்கிற முதல்ல ஒரு தூங்குற உயிருக்கு என்ன நினைவு வரும்? தான் என்கிற நினைவு வரும். தான் என்கிற நினைவு வந்தா நாராயணன். அதான் தான்னா நாராயணன். அவனுக்கு தான் தாமோதரன். அந்த தாமோதரன் உள்ள வந்துட்டான்னா என்ன வரும்னா, இந்திரியங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இந்திரியங்கள் வேலை செய்யுதுன்னா, அப்ப என்ன ஒரு கொம்பு எழுந்துக்கும்னா, நான் என்கிற கொம்பு எழுந்துக்கும். அதான் உந்தியிலிருந்து வரான். அவனுக்கு பேர் என்ன? நானு. அப்ப சித்தம் உண்டாகிறது. அப்புறம் புத்தி உண்டாகிறது. அப்புறம் அகங்காரம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் நான்ற கொம்பு முளைச்சிருது. முளைச்ச உடனே என்ன வந்துருது? என் பொண்டாட்டி, என் வீடு, என்னது? அதுவரைக்கும் இருந்து, இதுவரைக்கும் இருந்து பட்டா பத்தி சிந்திக்க வருது. அப்போ பழைய குருடி கதவ திறடி. அவ்வளவுதான் உலக வாழ்க்கை எந்திரத்துல மாட்டிக்குது. போச்சுடா. எல்லாமே போச்சு.
அப்போ இந்த நான் என்கிற நிலைமையை சுட்டி காமிச்சு, அதான் நான் என்பதை சுட்டி, பிறகு தான் என்பதை உணர்த்தி, இது 2மே பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருள்ன்னு சொல்லி, மாயையும் கடந்து, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற உண்மையை சொல்றது தான் திருமந்திரம். நீ ஏகாந்தமாக இருக்க வந்தாய். இந்த எந்திர உலகத்தில் நீ அழிந்து போவதற்காக வரவில்லை. நீ உன்னை அறிவதற்காக வந்திருக்கிறாய் என்கிற அறிவை சுட்டுவதுதான் திருமந்திரம். பாழா போன உலகத்துல நீ எதை எதையோ தேடி நீ எதெதோ போக வேண்டாம். நீ உன்னை அறிந்து இன்பமுற, தன்னை அறிந்து இன்பமுற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வா என் செல்லமே, என் உயிரே, என் கண்ணே, என் மணியே என்றுதான் சிகாரம் சைவ நெறி பாடசாலை அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா. அதுக்காகத்தான் 4:10க்கு தவம் வச்சோம். அதுக்காகத்தான் மாலையில 6 மணிக்கு தவம் வச்சோம். வெறுமனே பாடி, பொருள் தெரியாம பாடி, உண்மை என்னன்னு தெரியாம ஊர் போய் சேராம, உண்மைய தெரிஞ்சுக்க வாங்கன்னு தான் என்ன பண்ணோம்? அறைகூவல் விடுத்தோம். அதுக்காகத்தான் திருமந்திர நூல ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்ற வரிசையில எடுத்தோம். இந்த உண்மைய பகிரங்கமா சொல்றதுக்கு தான் நம்ம ஞானத்த சொல்லி, உண்மைய சொல்லி, திருவடியில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டுட்டு வரோம். படாத பாடுபட்டுட்டு வரோம். பகிரத பிரத்தனை பிரயர்த்தனைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு உயிர் உண்மைக்கு வராதா? சத்தியத்த நோக்கி வராதா? இயந்திர உலகத்திலிருந்து மீண்டு வராதா? சுடுகாட்டுக்கு போற உயிரு உண்மையான சுடுகாட்டுக்கு வராதா? உண்மையான சுடுகாட்டுக்கு வராதா? புருவ நடுவுக்கு வராதா? இயல்பாவே ஆணவம், கன்மம், மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய பதி அறிவை பெறாதா? அப்படின்ற ஏக்கத்துக்காகத்தான் நம்ப இவ்வளோ பாடுபட்டுட்டு வரோம். அப்போ உண்மைய ரகசியங்கள போட்டு உடைக்கிறதுனால நம்ம சிதம்பர ரகசியம்ன்னு இரவு 9:50க்கு எடுக்கிறோம் கிளாஸு. நேத்து நைட்டு 9 மாடிகள 8 மாடி கொண்ட வீடு, 7 மாடி கொண்ட வீடுன்றத அழகா விளக்கணும். 6 ஆதாரங்கள விளக்கணும். அப்போ உண்மைய தெரிஞ்சுக்கிற உண்மைய சொல்லி தர்றதுல நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலை பகிரங்கமா வேலை பாக்குது. ஆனா ஞானம் கசக்கும். பொய் இனிக்கும். இந்த உலகம் உண்மைக்கு நேர் எதிரானது. இந்த உலகம் உண்மைக்கு நேர் எதிரானது. சத்தியத்துக்கு பக்கம் எவனும் வரவே மாட்டான். காரணம்னா அதான் மாயை. அவன் வந்தத அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப யார் யாருக்கு, எப்போ, எந்த உண்மைய தெரியணும்னு சாமியே முடிவு செய்றாரு. அத நானு பாப்பேன். அடிக்கடி பாப்பேன். பாப்பேன். நெனச்சு பாப்பேன். சத்தியத்த எப்போ, யார் யாருக்கு எப்போ உணர்த்தணுமோ அப்பதான் உணர்த்துவார். ஆமா. சத்தியத்தை எப்பொழுது, யார் யாருக்கு எப்போ உணர்த்தணுமோ அப்பதான் உணர்த்துறாரு. அத நான் யோசிச்சு பார்த்தேன். அதான் நீங்க புண்ணிய சீலர்கள். அப்ப சிகாரம் சைவநெறி பாடசாலையில திருமந்திர வகுப்புல உள்ள இருக்கிற அத்தன உயிர்களும், நீங்க புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் தான். ஏன்னா உண்மைய பகிரங்கமா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுக்கப்புறம் ஒரு 24 நிமிஷம் காலையிலயோ, மாலையிலயோ உட்கார மாட்டீங்களா? ஒரு 24 நிமிஷம். எத்தன நிமிஷம்? 24 நிமிஷம். 24 நிமிஷம்னு ஏன் சொல்றேன்? ஒரு நாழிகை. ஒரு நாழிகை உட்கார்ந்தா போதும். அதுக்கப்புறம் 2 நாழிகை அது மாறிடும். இதுக்கு அகம்போக்கு. நீங்க புறம்போக்கா, அகம்போக்கா முடிவு பண்ணுங்க. அப்ப அகம்போக்கு வந்தா தான் எழுகின்ற சோதிய உங்களால பார்க்க முடியும். அந்த பராசக்தியினுடைய ஆற்றல உங்களால கவனிக்க முடியும். அப்பதான் அட்டமா சித்தின்ற எல்லைக்கே நம்மளால போக முடியும். விரயமாகாது. அப்ப இந்திரியங்கள், ஞானேந்திரியங்களும், கர்மேந்திரியங்களும் எல்லா தத்துவங்களும் அகம்போக்கு வழியா உள்ள வந்தீங்கன்னா, நீங்க உண்மைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப முடிவு பண்ணுங்க. நீங்கலாம் புறம்போக்கா? இல்ல நாம எல்லாம் புறம்போக்கா? இல்ல அகம்போக்கா? இதுக்கப்புறம் யாரையாவது பார்த்து, "டேய் புறம்போக்குன்னு சொல்லுவோமா?" ஏன்னா நம்பளே பொறந்தானே போயிருக்கிறோம். என்னைக்கு நம்ப அகம்போக்க போறோம்? போக போறோம்? அப்போ குருவருள வேண்டணும். சாமி, அந்த மெய்ஞானத்த நாங்கலாம் பெற முடியாதா? மாணிக்கவாசகர் அந்த சிலாகித்து சொன்னாரு, அந்த வரிகள்லாம் நாங்க அனுபவிக்க முடியாதா? உண்மைய நாங்க உணர்ந்து கொள்ள முடியாதா? அப்படின்னு நம்ம இறைவன்ட்ட அந்த பொருள் நடுவுல தான் கேட்கணும். இதுக்கப்புறம் பேசனா யார்ட்ட பேசணும்? பொருள் நடுவுகிட்ட தான் பேசணும். உங்களுக்கு நீங்களே தோழியாக மாற வேண்டும். உங்களுக்கு நீங்களே தோழனாக மாற வேண்டும். கண்ணாடியில பார்த்து பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் கண்ணாடிக்கு மேல ஒரு இடம் இருக்குதுன்னா, அது புருவ நடு. அந்த கண்ண முதல்ல போய் நிறுத்துங்க. நிறுத்தி திருவருள் கருணையினால
அங்க ஏகாந்தமா பேச ஆரம்பிங்க. அங்கதான் 729 நாடியும் மூச்சு தொடங்குற இடமும் இருக்கு. அப்ப தன்னைத்தானே பார்க்கிற அறிவும், தன்னுடைய சுவாசத்த கவனிக்கிற ஆற்றலும் அங்க கிடைக்குது. அதத்தான் அந்த பாட்டு சொல்லுது. "எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாய் இடம் அது சொல்லில்" அந்த மூச்சு எழுதுகிற இடத்தையே சொல்லிட்டாங்க. 729ஆ பிரிஞ்சு 4 ஆதாரமா பிரிஞ்சு போகுது கீழ. அப்ப எழுந்துடன் அங்கி இருந்தது இவ்வாறே. அப்ப இறைவனுடைய இருப்பிடத்த, பராசக்தியினுடைய இருப்பிடத்த புருவ நடுவுல இருக்குதுன்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த பாட்டு. அப்ப என்ன பண்ணணும் நம்ப? ஒரு குருநாதருடைய கைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, "ஐயா எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் என் மனச கொண்டு போய் அங்க நிறுத்துறது எப்படி? நானும் திறம்பட மெய்ஞானம் பெறுவது எப்படி?" அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு சிகாரம் சைவ நெறி பாடசாலையில வழி கிடைக்கும். ஒரு ஒரு மண்டலம் உட்கார்ந்து பாருங்க. நல்ல பழக்கத்தையும், நல்ல பழக்கத்த நல்ல வழக்கமா மாத்துங்க. முதல்ல பழக்கத்துக்கு கொண்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கமா மாத்துங்க. ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் உட்கார்ந்து பழக்கப்படுத்துங்க. அதுவே வழக்கமா மாறிடும். பழக்கம், வழக்கம் கொண்டு போய் ஊரு போய் கொண்டு அப்ப எந்த பழக்கம்? நல்ல பழக்கவழக்கம். நல்ல ஒழுக்கங்கள கைக்கொள்றது நல்ல பழக்கவழக்கம். திருவடி கொண்டு போய் சேர்க்கிற பழக்கவழக்கங்கள நம்ம பயன்படுத்தணும். திருவடியில கொண்டு போய் சேர்க்காம வெளி உலகத்துக்கு கொண்டு போற புறம்போக்கு செய்கிற அந்த பழக்கவழக்கங்கள் நம்ம கைவிடணும். இது எல்லாம் புரிஞ்சு, நல்ல குருநாதருடைய கைய பிடிச்சுக்கிட்டு, "என்ன காப்பாத்துங்க. திருவடியில சேர்த்துருங்க. இந்த மாயா உலகத்திலிருந்து என்ன காப்பாத்துங்க சாமி." அப்படின்னு யார் ஒருத்தர் கேட்கறாங்களோ, அவங்களுக்கு குருநாதரா சாமி இறங்கி வராரு. "என்ன காப்பாத்துங்கப்பா. கடைசில மாயையில போய் நான் மாட்டிக்கும் பொழுதுதே." அப்படின்னு யார் ஒருத்தர் புலம்புறாங்களோ, அவங்களுக்கு சாமி என்ன பண்றாரு, தட்சிணாமூர்த்தியாக, குருவாக இறங்கி மானுட சட்டை தாங்கி, அசரீரி மூலமா குருநாதரா வந்து இறங்கி நிக்கிறாரு. எப்படித்தான் வருவாருன்னு தெரியாது. வந்து சுட்டி காமிச்சுட்டு போயின்னே இருப்பாரு. அப்போ ஒத்துக்கணும். எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல சாமி, எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு ஒத்துக்கணும். அப்படி சொல்லும்போது தான் சாமி இறங்கி வராரு. சரி. இதுகாறு பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, வாழ்நாள்ல அந்த பராசக்தியினுடைய இருப்பிடமாக சொல்லக்கூடிய, ஜோதியினுடைய இருப்பிடமாக சொல்லக்கூடிய அந்த புருவ நடுவில் அனைவரும் முயற்சி செய்து, திருவருள் கருணையினால மொத்த இந்திரியங்களும் ஒடுங்கி, அதுவே சோதியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற உண்மையை இந்த பாடல் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறது. அட்டமா சித்தியிலே அந்த 729 நாடிகளாக பிரிந்து இந்த மூச்சு நம்ம உடம்புக்குள் 10 வாயுக்களாக பிரிந்து எப்படி வேலை செய்கின்ற ரகசியத்தையும் இந்த பாடல் சொல்லியிருக்கிறது. ஆக மொத்தம் நாடிகளை பத்தின 72,000 நாடிகளை பற்றி ஒடுங்குகிற இடமாக புருவ மத்தியம் இருந்தாலும், குறிப்பாக 729 4 ஆதாரங்களில் செயல்படுகிற வித்தையை இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அடியார் பெருமக்கள் கூடுமான வரையில் 4, 10 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கோ, அல்லது 6 மணிக்கோ, அல்லது தனிப்பட்ட முறையிலோ அழைத்து, நீங்கள் தவத்தில் உட்காரக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளும்படி பணிவன்போடு கூறி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல அஃதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, உக்கூடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்து செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே
திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே தவம் பயிற்சி செய்யப்படுகிறது. அந்த பயிற்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே. நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்கிறோம். சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.